மட்டும் நம்ம எதுவும் செய்ய முடியும். காரணம் என்னன்னா நமக்கு பல்வேறு பிரிவுகளை பிரிஞ்சிருக்கிறது இன்னைக்கு காரணம். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, இங்க அரசியல் அதிகாரம் தான் நமக்கான தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன அடிப்படையில் நமக்கு உண்டான அரசியல் அதிகாரம் கிடைச்சதா இல்லையா? கிடைச்ச அரசியல் அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம், என்னவா இருக்குது இன்னைக்கு? 1932 பாபா சாஹேப் அம்பேத்கர் பட்டியலின சமூகத்துக்கு அன்றைய இடஒதுக்கீடு கொடுத்துட்டார். இங்க இருக்கிற திமுகவோ அதிமுகவோ பிஜேபி காங்கிரஸ் நமக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், டிஎம்கே கொடுத்த இடஒதுக்கீடு, ஏடிஎம்கே கொடுத்த இடஒதுக்கீடு, காங்கிரஸ் கொடுத்த பிஜேபி சொல்றோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. 1932 பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்ம மக்களுக்கு பட்டியலில் அன்றைய இடஒதுக்கீடு கொடுத்துட்டார். அந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு எந்த கட்சியில் வேணாலும் ஓட்டு. இங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பிகள் இந்த பட்டியலின தொகுதியில் ரிசர்வ் தொகுதியில் நின்று இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பியா இருக்கிறாங்க. இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகளாக கூட 19 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு கூட இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஒரு சூழ்நிலை பிரச்சனைக்காக இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரோட்ல போராட வேண்டிய தேவையில்லை இருக்குது. பட்டியலின சமூகமா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இத்தனை படுகொலை நடந்திருக்குது. நம்ம ஓட்டு போட்டு தான் ரிசர்வ் தொகுதியில் ஓட்டு போட்டு தான் அவங்களை நம்ம எம்எல்ஏ ஆகிறோம், நாடாளுமன்ற எம்பியா அனுப்புறோம். இன்னைக்கு எத்தனை படுகொலை நடந்திருக்கு? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. நான் ஓட்டு போட்டு தான் நீ உள்ள போறேன், என்னோட குறைகளை கேட்டு தான் நீ என்னோட குறைகளை நீ பேசணும் அப்படின்னு சொல்லி தான் உங்க ரிசர்வ் தொகுதியில் ஓட்டு போடுறேன். நீங்க சட்டமன்றத்தை போய் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு 44 எஸ்சி பட்டியலின சமூகமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இதுவரைக்கும் எந்த விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க? இதான் ஏஜி பாட்டன் அவர்கள் இந்த மாநாட்டுக்காக நீங்க அந்தியூர் செல்வராஜ் அவர்களையும் மதிவான அரசு ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணல? ஏன் அந்த நிகழ்ச்சிக்கு வரல? நீ எத்தனை தடவை உங்களை சந்திச்சிருக்கிறார் அவரு? நாமக்கல்ல மதிவாந்தனை மட்டும் கிட்ட 15 தடவை சந்திச்சிருக்கிறார் ஏஜி பாட்டன். இங்க இருக்கிற அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறார். நீங்க உனக்கு பொறுப்பு எப்படி கிடைக்குது? நீங்க திமுக நீங்க இருக்கிற மாநில எம்பி ஆகட்டும், இருக்கிற சட்டமன்றத்தில் ஆகட்டும், உங்களுக்கு எப்படி சீட்டு கிடைக்குது? இங்க தொடர்ச்சியா ஆதித்தமிழர் பேரவை கடந்த காலத்தில் 30 ஆண்டு காலமா இங்க தொடர்ச்சியா கொடுக்கிற பொருள் எங்களுக்கு சீட்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல. இங்க இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு அடிப்படையில் 44 ரிசர்வ் தொகுதியில் அருந்ததியருக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறார் ஐயா அதிகமா. இன்னைக்கு அப்படி உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சீட்டு தான் இன்னைக்கு. நீங்க எந்த சமூகத்துக்காக நீங்க உள்ள போறீங்க, எந்த சமூகத்துக்காக நீங்க இது வரைக்கும் ஒண்ணு கொடுத்துக்கிறீங்க?